அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் துவக்கியுள்ளார். சென்னை செம்மொழி பூங்கா முதல் தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகம் வரை இந்த பேரணியானது நடத்தப்பட்டது. மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்ப நல இயக்ககம் சார்பில் நடத்தப்படும் இந்த பேரணியில் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மக்கள் தொகை குறைப்பதற்கான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். பேரணியை தொடர்ந்து சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பொது சுகாதார இயக்குநரகத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். 1987 ஜூலை திங்கள் 11ஆம் தேதி தொடங்கி கடந்த 37 ஆண்டுகளாய் முடித்திருக்கிறது உலக மக்கள் தொகை தினம். அந்த வகையில் இன்றைக்கு 38வது உலக மக்கள் தொகை தினம் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் இன்றைக்கு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த தினத்தின் முழக்கமாக ஒவ்வொரு தம்பதியரின் பெருமை குடும்ப நலம், அதுவே வளர்ந்த இந்தியாவின் புதிய அடையாளம் என்கின்ற முழக்கமும், இந்த நாளின் கருப்பொருளாக தாய் மற்றும் சேய் நல்வாழ்வுக்கு சரியான வயதில் திருமணமும் போதிய பிறப்பு இடைவெளியும் சிறந்தது என்கின்ற வகையிலான கருப்பொருளோடு இந்த நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இத்துறையைச் சேர்ந்த செவிலியர் சகோதரிகள் இன்றைக்கு ஒரு ஊர்வலமாக வந்து முழக்கங்களிட்டு இந்த உலக மக்கள் தொகை தினத்தை அனுசரித்து வருகிறார்கள். அந்த வகையில் அந்த நிகழ்வில் ஒரு உறுதிமொழியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது. பொதுவாகவே தமிழ்நாடு என்பது இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாட்டில் இந்தியாவின் மிக சிறந்த மாநிலங்களில் முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது.